பாஸ் பாஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்பர் 1 நம்பர் 2 செல்ஃபி காம்படிஷன் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசுடா. எப்படி? அதுல இந்த தடவை ஜெயிக்க போறது இந்த ஜான் தான். அப்புறம் அந்த மோட்டு தோக்க போறான்டா. 50,000 ரூபாய். பிரபாதம் பாஸ், பிரபாதம். என்ன ஒரு அற்புதமான செல்ஃபி கவிதை சொன்னீங்க. கவிதையை விடு. நல்ல நல்ல செல்ஃபியை எடுக்க விடுடா. போஸ். ஆடா பாஸ், மோட்டு ஜெயிச்சிட்டானா என்ன பண்றது? நான் அவனை ஜெயிக்க விட்டாதானே அது நடக்கும். என்னோட கிரிமினல் மூளையில அற்புதமான புயல் மாதிரி ஐடியா வருதுடா. அதை செயல்படுத்த போறேன். சமோசா சூப்பர்ல. டீ கடை சேட்டா ஒரு டீ கொடுங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மிஸ்டர் ஜானாதானோ. அப்புறம் என்னோட ஆளுங்க தான் செல்ஃபி காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கிறீங்களா? என்னது மிஸ்டர் ஜானதன், நான் அதுல கலந்துக்கிறேங்க ப்ளீஸுங்க. கஜா மிஸ்டர் ஜானதன், எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்கப்பா. எப்படி போட்டோ எடுக்கணும்னு, அப்புறம் எங்க எடுக்கணும்னு. சன்ரைஸ் பாயிண்ட், crocodile பார்க், மெயின் ரோடு, இந்த மாதிரி இடத்துல போட்டோவை எடுத்துக்கோங்க. உங்க போட்டோ நல்லா வரும். Thank you. அப்படியே சரி வா, நம்ம வேற எங்கயாவது போய் காம்படிஷனுக்கு செல்ஃபி எடுக்கலாம். கிளம்புங்க. யாரு? நாங்க தான் வின்னரு. ஓகே, செல்ஃபி எடுக்க இதுதான் பர்ஃபெக்ட்டான பிளேஸ்னு எனக்கு தோணுது. எல்லாரும் ரெடியா இருங்கப்பா. சீஸ். மோட்டோ செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு இது சரியான இடம் இல்ல. இந்த மாதிரி இடத்துல செல்ஃபி எடுத்தா நிறைய பேர் கீழே விழுந்து அப்பீட் ஆயிடுறாங்க. அதனால வேற இடத்துக்கு போய் எடுக்கலாம். வா சீக்கிரம் வாடா. சொல்றத கேளுடா, ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம்டா. கமான். கொஞ்சம் பின்னாடி வாங்க. இன்னும் பின்னாடிங்களா? ஓகே, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. ஓகே. எல்லாரும் பின்னாடி போங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. அப்படிதான் வந்துகிட்டே இருக்க. எல்லாரும் வாங்க. இடுப்பு போச்சே. மறுபடியும் உடைக்க வரானுங்களே. எஸ்கேப். நல்ல வேலை, யாருக்கும் ஒண்ணும் ஆகல. அடே மோட்டோ, நான் தான் உனக்கு ஆரம்பத்திலே சொன்னேன்ல ஆபத்தான இடங்கள்ல செல்ஃபி எடுக்க கூடாதுன்னு. ஆனா அதை நீ காது கொடுத்து கேட்கவே இல்ல. கடைசியில இப்ப என்னாச்சு பாத்தியா? சரி விடுறா, ஏன் கோபப்படுற? நேரா crocodile பார்க்க போய் போட்டோ எடுப்போம். என் ஆப்பள மாதிரி நசுக்கிட்டாங்களே. இந்த போர்டு இந்த இடத்துல யாருப்பா வச்சது? இதுக்கு முன்னாடி இந்த போர்டை பார்த்தது இல்லையே. ஏதோ ஒண்ணு செல்ஃபி எடுக்க நல்ல இடமா, வாங்க போவோம். எவ்வளவு பெரிய போட்டோ எடுக்க போட்டோவான இடம். மோட்டோ, எனக்கு இந்த இடம் கூட சேஃபா தெரியல மோட்டோ. ஏன்னா பெரிய பெரிய வாய் வைக்க crocodile 2 சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆபத்தான இடங்கள்ல செல்ஃபி எடுக்க கூடாது. அந்த பசங்க பார்த்தா நம்மள என்னடா நினைப்பாங்க? அவங்களுக்கு தப்பான வழிகாட்டுதல நம்ம பண்ணனா கடைசியில அவங்களே இதே மாதிரி செல்ஃபி எடுத்தா அந்த பெரிய முதல வாயோட பெருசா இருக்குது அதுக்குள்ள போயிருவாங்க. அட பாத்துல, நீ கொஞ்சம் சும்மா இருடா. நீ கண்ணா பின்னான்னு சொல்லி என்ன குழப்பிக்கிட்டு இருக்காத. சிங்கம் சார், பத்ருக்கு கொஞ்சம் புரிய வைங்களேன் சார். நீங்க இருக்கும்போது பயம் எதுக்கு? Why fear when Singham is here? அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பேர சகோதரா, என் சயின்ஸ் மேல ஆணியா சொல்றேன்பா. எனக்கும் இப்போ ரொம்ப பயமாதான்பா இருக்குது. கஜா என்னையா கீழே முதல்ல சுத்து போட்ட விளையாடிக்கிட்டு இருக்கதோ. சரி, ஏதோ நீங்க சொல்றீங்க, போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் ஐயா. எடுக்கோ செல்ஃபிய. ஓகே சார், சீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். முதல்ல நான் என்னோட செல்ஃபியை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி வாங்க. அட crocodile ஃப்ரேம்ல வரலப்பா. ஓகே, கரெக்டா சொன்னீங்க. எல்லாரும் பின்னாடி, அப்படியே பின்னாடி. crocodile ஃப்ரேமுக்குள்ள வரவே இல்ல பாருங்க. ஒரு ஸ்டெப் பேக். அப்படிதான்.
எர்ரா செல்ஃபியா இங்கேயும் செல்ஃபியா? பேண்ட் போயிடுச்சு ஐயோ, ஐயோ, ஐயோ. அடேங்கப்பா, என்னோட பேண்ட். நல்ல வேலை தப்பிச்சோம்பா. இதையெல்லாமா திங்குது? அடடா. என்னடா ரிசல்ட் அவ்வளவு ஆகுது? வேண்டாம், காப்பாத்துங்க. பாஸ் இந்த கயிறை பிடிங்க. என்னோட பேண்டை கழட்டிடுச்சிங்களே. பாத்தீங்களா பாஸ், நான் உங்களை காப்பாத்திட்டேன். தேங்க்யூ நம்பர் 1. தேங்க்யூ. நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் முதல்ல எங்களுக்கு லஞ்ச் ஆயிருப்பேன். தேங்க்யூ நம்பர் 1. நீ எதுக்குப்பா பாச காப்பாத்துன? பாச காப்பாத்துற கடமை எனக்கும் இருக்குல்ல, நானும் காப்பாத்துவேன். நம்பர் 2, ஏன் இப்படி பண்ற? உன் பேரை சொல்லணும். முதல்ல கிட்ட மறுபடியும் போட்டு அடிகளே. குரோக்கடையில என்ன சாப்பிடும் போது சீக்கிரம் காப்பாத்து. நல்லா மாட்டினே. மாத்தி எதுக்கு இப்படி என்ன காப்பாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருங்களேன். ஓகே பாஸ். நான் சொன்னதுக்கு இது அர்த்தம் கிடையாது. மோட்டோ, நீ போட்டோவை கண்ணப்பனு எடுத்துட்ட. ஆனா பிரைஸ் கிடைக்குமா என்னன்னு ஒண்ணும் தெரியலையே. அடே பத்லு, எத்தனை போட்டோவை நான் கிளிக் பண்ணனோ அத்தனை போட்டோவையும் பிரிண்ட் போட்டு அனுப்பிட்டோம்ல. பாப்போம் பிரைஸ் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு. கிடைச்சதுன்னா சந்தோஷம்தான். வெல் அண்ட் குட். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், நாங்க நிறைய போட்டோஸ்களை பார்த்தோம். அதுல 2 பேரோட செல்ஃபிய பத்தி நாங்க விவரமா சொல்லியே ஆகணும். அதோட அந்த செல்ஃபி மட்டும்தான் ஷார்ட் லிஸ்டா இருக்கு. பாருங்க, ஒரு போட்டோ இது. இவர் மிஸ்டர் ஜான். நான் இங்க இருக்கேன். இதோ வந்துட்டேன். ஜானக பரடா. இப்படி கொடு. இங்க பாத்தீங்களா இவரோட செல்ஃபி. ஜான் சன்ரைஸ் செல்ஃபியை எடுத்திருக்காரு. இவருக்கு பின்னால சன் இருந்ததால முகத்துல சேடோ விழுந்து இவர் முகம் கருப்பாயிடுச்சு. அப்புறம் இதுல பாருங்க, ஜான் தான் இருக்காரு, இதுல crocodile இல்ல. அப்புறம் இந்த மாதிரி செல்ஃபி எல்லாரும் தான் எடுப்பாங்க. ஆனா உண்மையான செல்ஃபினா என்னன்னு இப்ப நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். இப்படி ஒரு அருமையான செல்ஃபியை இவங்க எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. இத பாருங்க முதல் செல்ஃபிய. வாவ், இத எப்படி இவங்க எடுத்தாங்க? இவங்க காத்துல பறந்துகிட்டே எடுத்திருக்காங்க. கூடவே ஒரு குருவியும் பறக்குது பாருங்க. இதுதான் டெரரான செல்ஃபி. வாவ், அமேசிங். வாட் a ஃப்ரேமிங் ரொம்ப அருமையா இருக்கு. அமேசிங். எப்படி இப்படி எடுத்தீங்க? மோட்டு பத்லு அவர்களே, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இழந்துருங்க. மோட்டு, நாங்க 50 லட்சம் தான் பரிசு தொகையா வச்சிருந்தோம். ஆனா உங்களோட இந்த செல்ஃபி ஹிஸ்டரிக்கு போக போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு சோட்டு. நான் சோட்டுவை மேடைக்கு அழைக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னா, சோட்டுக்கு நாங்க 10,000க்கு பதிலா 1 கோடியும் டிராஃபியும் அன்பளிப்பா தர போறோம். சோட்டு ப்ளீஸ் கம். தபாஸ்ரா செல்லக்குட்டி. சூப்பர். அப்படின்றா செல்லக்குட்டி. இந்த சோட்டுவோட செல்ஃபி எங்க இருந்து வந்துச்சு? அவன் இந்த காம்படிஷன்ல எப்ப கலந்துகிட்டான்?
அவனும் கலந்துக்கிட்டான். ஆனா நாங்க இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தோம். ஆனா நாங்க செல்ஃபி எடுக்கும் போது நீ தடங்களை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியும். டண்டன காட்டான். நாங்கெல்லாம் சாதாரண ஆளா? நீ மாஸ்டர் பிளான் போட்டா நாங்க மாஸ்டர் பிளான் போடுவோம்டா. அதுதான் நாங்க. சோட்டு செல்ஃபி எடுக்கும் போது நீ ப்ராப்ளத்தை உண்டு பண்ண கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். சோட்டு ஜெயிச்சாலும் நாங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். என்ன நான் சொல்றது நண்பா? டைரக்டா தேங்க்யூ மோட்டு மாமா. தேங்க்யூ பத்லு மாமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றா செல்லக்குட்டி. மறுபடியும் எங்கேயும் போய் ஆபத்தான இடத்துல செல்ஃபி எடுக்காதீங்க. பாருங்க அது எவ்வளவு ஆபத்து கிடக்க வேண்டியதாயிடுச்சுன்னு. இனிமே செல்ஃபி எடுக்கணும்னா சேஃபான இடத்துல தான் நீங்க எடுக்கணும். ஓகேடா கண்ணுக்குட்டி, இந்த விஷயத்தை நாங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். நான் என்ன செஞ்சாலும் மோட்டு பத்தலுக்கு தான் வெற்றி கிடைக்குது. சோட்டு ஜெயிச்சாலும் மோட்டு பத்தலு ஜெயிச்சாலும் ரெண்டு ஒண்ணுதான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.